Hi everyone, welcome to Electric and Tech World. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வந்து அதோட கண்டினியூஷன் தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு யூசர் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது ஓடிபி வச்சு எப்படி இது பண்ணுறது ஜஸ்ட் நான் இந்த இடத்துல காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து நான் ஆல்ரெடி இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால delete பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் வந்து பண்ணுறேன். ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ இன்பாக்ஸ் வந்து போங்க. ஓகே, இந்த இடத்துல வந்துருக்கு. நெட்டு ஸ்லோவாக இருக்கு, அதான் ஜஸ்ட் இந்த இடத்துல இது கொடுக்குறேன். இது கீழே வந்து ஓடிபி வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்கள் இந்த இடத்துல இது கொடுத்தும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா யூசர் ரீசெண்டும் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ரீசெண்ட் பண்ணுறேன், அதே மெயில் ஐடிக்கு போகும். ஓடிபி ரீசெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்பாக்ஸ் வரேன், ரீசெண்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுறேன். வெரிஃபை பண்ணோன்னே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் இருக்காது. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டேட்டா வந்திருக்கு. ஓகே, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலாக ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஒரு யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ. இது வந்து ஒன்லி பேக் எண்ட் மட்டும் தான் இது பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கான இதுதான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. போலாமா? 1 second. என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதாவது பேமெண்ட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து யூசர் வந்து லாகின் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து ஜஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிக்கோங்க. பேக் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணும். மாடல்ஸ் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல், இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் டேட்டா பேஸ். நம்ம யூசரோட இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே கொடுத்துட்டோம். இன்வாய்ஸுக்கு இந்த இன்வாய்ஸ் ஸ்கீமான்னு சொல்லி இருக்குல்ல, இந்த இன்வாய்ஸுக்கு அதாவது இந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கான இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து சர்வர்லேயே கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ வந்து நம்ம இன்னொரு மாடல் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் யூசருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா லாகினுக்கும் ரெஜிஸ்டருக்கும். இது ஏன் இப்படி கொடுக்குறோம்னா ஜஸ்ட் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான், அதுவும் கிடையாது. மாடல் கான்ஸ்ட் ஹவுஸ் ரெக்வயர் ஆஃப் மாங்கோஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வேலிடேட்டர். இது வந்து எதுக்குன்னா நம்ம வேலிடேஷன் சொல்லுவோம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். இது பேக் எண்ட்ல ஒரு வேலிடேட் பண்றது, அதாவது யூசர் வந்து கரெக்டாக என்டர் பண்றாங்களா டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணும். ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணுவோம், பேக் எண்ட்ல வேலிடேட்டரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணும். அது நம்ம அப்புறமே ஃபர்ஸ்ட் நம்ம இதை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இது எக்ஸ்பிரஸ் கேஸ்ல இருக்கிறது. இதுவும் நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம 2மே இன்ஸ்டால் பண்ணிடலாம். சிடி ஸ்பேஸ் பேக் and npm install b
அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஜேஎஸ் ஓகே, இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம இங்கே டைப் பண்ணிடலாம். ஜேஎஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு JSON வெப் டோக்கன் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சார் JSON வெப் டோக்கன்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ஐடி கார்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கும். அதை வச்சு தான் அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க யாரு என்னன்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். அதே தான் பார்த்தீங்கன்னா JSON வெப் டோக்கன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு யூசருக்கு ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இந்த யூசரோட டீட்டெயில்ஸ் நேமு செப்பரேட்டாக வந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா JSON வெப் டோக்கன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. வந்து நம்ம npm install JSON வெப் டோக்கன் சொல்லி டைப் பண்ணுவோம். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். அது நம்ம இந்த இடத்துல வாங்கணும். JWTன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம் JSON வெப் டோக்கன். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் கிரிப்டோன்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். require of crypto. ஓகே, இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும் Node.js Express.jsல. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹேஷிங் பண்ணுறது, பாஸ்வேர்டை வந்து இது பண்ணாமல் இருக்கிறது, அதுக்காண்டி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். யூசர் ஸ்கீமான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நியூங்கிற ஆப்ஜெக்ட்ல வந்து இது பண்ணுறோம். நியூ மவுஸ் டாட் ஸ்கீமா. ஓகே, இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப்பு வந்து ஸ்ட்ரிங். அதுக்கப்புறமேட்டு ரெக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஏன்னா நம்ம யூசரோட நேம் வாங்கியே ஆகணும். அப்படி இல்லைன்னா எரர் வந்து ஷோ பண்ணும். அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். இது பேக் எண்ட்ல இருந்து போற எரர். இது இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லயும் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது வந்து கமா போட்டுருங்க. கமா போட்டு நேமுக்கு அடுத்துட்டு நேமுக்கு அடுத்து இமெயில். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ரெக்வயர்டு வந்து ட்ரூ. ப்ளீஸ் என்டர் இமெயிலுக்கு இமெயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில். இது வந்து ட்ரூவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூனிக்ன்றது வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து யூனிக்காக இருக்கும். ஒரு இமெயில் யூனிக் ட்ரூ. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் வந்து பண்ணுறோம். இதுதான் நம்ம வேலிடேட்டர். இது நம்ம இன்ஸ்டால் பண்ணலன்னு நினைக்கிறேன். npm install வேலிடேட்டர் நீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இந்த வேலிடேட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா இது வந்து நம்ம வேலிடேட்டர் டாட் இஸ் இமெயில் ப்ளீஸ் என்டர் email address correctly. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் தான் இது.
இதனால வந்து என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு யூசர் வந்து இமெயில் ஐடி கரெக்டா என்டர் பண்ணலன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எதுவும் டைப் பண்ணலன்னா, நம்ம வந்து இமெயில் ஐடி தப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு எரர் மெசேஜ் வந்து வரும். அதுதான் இது, வேற எதுவும் கிடையாது. ஓகே. வந்து நம்ம பிராக்கெட் போடலாம். வேலிடேட். சரி. ஓகே. இது என்ன ஆயிருக்குன்னா, நம்ம மேல கொடுத்துருவோம் பாத்தீங்களா, ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கொயர் பிராக்கெட், அது வந்து நம்ம ஒழுங்கா கொடுக்கல. இமெயில் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு வந்து என்னன்னா டைப் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வயர்டு வந்து ட்ரூ. ஏன்னா பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. ரெக்வயர்டு நம்ம இது ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துக்கிறோம். ட்ரூ கமா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்ட். இதுவும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லெங்த் வந்து கொடுத்துக்கிறோம். மினிமம் லெங்த் வந்து எவ்வளோனா, மினிமம் ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இது வந்துட்டு பாஸ்வேர்டு must be 6 characters long. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி கொடுத்துருக்கோம்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு 6 லெட்டர்ஸ்னாச்சும் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது தான். ஆனால் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வேலிடேஷன் தனியாக பண்ணுவோம். அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அப்புறமேட்டு நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர், இதெல்லாம் யூசர் கிட்ட வாங்குற மாதிரி இப்போதைக்கு டெஸ்டிங்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இது கீழே வந்து செலக்ட் ஃபால்ஸ். ஓகே, சாரி, இதை வந்து எடுத்து விட்ருங்க. மேலே கொடுக்கணும். ஓகே, இது எதுக்கு செலக்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்னா, டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்டு வந்து தெரியக்கூடாது, அதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு சாரி, டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறேன், டேட்டா பேஸில் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட இது வந்து தெரியக்கூடாது, பாஸ்வேர்டு வெளியில், அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி. ஏன்னா நம்ம ஓடிபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் ரெக்வயர்ட், இது வந்து ஃபால்ஸ் வச்சுக்கிறேன், ஏன்னா அப்பதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி எக்ஸ்பயர். ஓடிபி எக்ஸ்பயர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுக்கணும், டைப் வந்து டேட்டு. ஏன்னா இது வந்து ஒரு டேட் ஃபார்மேட் சேர்ந்தது, எவ்வளோ நாளில் எக்ஸ்பயர் ஆகணுங்கிறது. அதனால இது வந்து ரெக்வயர்டு ஃபால்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கம்மா போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு இஸ் வெரிஃபைடுங்கிற ஒரு இது வந்து கொடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் ஷோ பண்ணும். வெரிஃபைடு இது நீங்கள் லாஸ்ட்டாக போஸ்ட்மேனில் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூலியன். ஏன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பூலியனுக்கு பாலியன் வச்சிட்டேன். பூலியன்கிறது என்ன பண்ணுன்னா, ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், ரெண்டு வேலையை தான் இது பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் வெரிஃபைடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு டைப் ஸ்ட்ரிங்கு தான், ரெக்வயர்டு ஃபால்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதாவது யூசரா என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கறது. ரெக்வயர்டு வந்து டிஃபால்ட் வந்து யூசர்.
இந்த ரோல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்மின் கூட வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்ட். இது ஆக்சுவலாக இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு எதுவும் ரீசெட் பண்ண போகிறதில்ல. ஓகே, தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர். இது வந்து எத்தனை மணிக்கு கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டைப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் டேட் டாட் நவ். ஏன்னா நீங்கள் டேட் டாட் நவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த கரெக்டான எந்த டைமும் அந்த டேட் அதுக்கான ஒரு இதுதான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு இது வந்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது கீழே வந்துட்டு இதுக்கு கீழே வந்து நம்ம யூசர் ஸ்கீமா வந்து சேவ் பண்ணுறோம். ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ங்கிற இது வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் அது கம்மா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது வந்து ஒரு அசிங்கரனஸ் ஆப்ரேஷன். ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஓகே, இப்போ வந்து கொடுத்தாச்சு. if is dot is modified பாஸ்வேர்டா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இது கீழே வந்து ட்ரை கேட்ச் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். ட்ரைல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் சால்ட் ரவுண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டிங் சொல்லுவாங்க. அதுதான் அது. ஜஸ்ட் பாஸ்வேர்டு வந்து இது பண்ணுறதுக்காக, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, பாஸ்வேர்டு வந்து தெரியாமல் இருக்கணும் டேட்டா பேஸில். அதுக்கு தான் இது, வேறு எதுவும் கிடையாது. அவைட் bcrypt டாட் ஹேஷ் this dot password. bcrypt async await. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டேட்டா பேஸ்ல வந்து நம்ம யூசர் நேம் வந்து இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம வாங்கி பண்ணுவோம். அந்த பாஸ்வேர்டு வந்து ஆக்சுவலா தெரியக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது. இது நம்ம போஸ்ட்மேன்ல செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். டிஸ்டார்ட் பாஸ்வேர்டு bcrypt. ஓகே, இது கீழே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ரவுண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சால்ட் ரவுண்ட்ஸ்னா 10 நம்ம இது செட் பண்ணியிருக்கோம் அதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்ங்கிறது மிடில் வேர், அதுக்கு இதுக்கு போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கீழேயே கேட்ச் எரர், இது எதுவும் இல்லைன்னா எரர் வந்து ஷோ பண்ணும். அதுக்காக நெக்ஸ்ட்டு எரர். ஓகே, இப்போ வந்து யூசர் ஸ்கீமாவை நம்ம சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்கீமா மெத்தட்ஸ் வந்து பாஸ்வேர்டை வந்து கம்பேர் பண்ணணும். ஏன்னா நம்ம ரெஜிஸ்டர்லையும் கிரியேட் பண்ண ரெஜிஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து சேமாக இருக்கணும். அதுக்காக தான் இது. இப்போ நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேவ் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பண்ணல. யூசர் கிட்ட வாங்குற இன்புட்டை பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணுறோம். இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு, அதுவும் நம்பரும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரும் வந்து இருக்கும். அதுதான் ஹேஷிங் சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதே யூசர் ஸ்கீமா வந்து பாஸ்வேர்டு வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஃபங்க்ஷன் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து பாஸ்வேர்டை இது பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் இது கொடுத்துக்கிறேன். ஹேஷிங் பாஸ்வேர்ட்
இது வந்து நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் என்டர்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ற பாஸ்வேர்டு இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனா வந்து வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இப்படி கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் await greencrypt dot compare அந்த கால் பேக் வந்து வாங்கிக்கிறோம். கமா திஸ் டாட் பாஸ்வேர்ட். இந்த திஸ்ங்கிறது ஒரு கீவேர்டு. இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ல தான் ஒர்க் ஆகும். இந்த திஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகாது. திஸ்ங்கிறது எதை குறிக்குதுன்னா நம்ம யூசர் என்டர் பண்ற பாஸ்வேர்டு. அதாவது என்ன நம்ம இது யூஸ் பண்றோமோ அதை இதுதான் வந்து திஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஆக்சுவலாக இந்த நியூன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இது மாதிரி கொடுத்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நேம், இமெயில், பாஸ்வேர்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம திஸ் டாட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி போட்டோம்னா இந்த இடத்துல கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான் வந்து வரும். இப்போ இதே இடத்துல நம்ம திஸ் டாட் யூசர் நேம் சொல்லி போட்டோம்னா இந்த இடத்துல யூசர் நேம் என்ன கிரியேட் பண்ணமோ சரி வெறும் நேம்னு இருக்கு, இந்த இதுதான் இங்கே வரும். இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு இது ஆக்சுவலாக வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன்ல இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து ஆப்ஜெக்ட்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் அதாவது ஆப்ஜெக்ட்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ள திஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ல வந்து சப்போர்ட் ஆகாது எது இந்த திஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து கம்பேர் பண்ணியாச்சு. அது ரெஜிஸ்டர் பண்ணுறதும் லாகின் பண்ணுறோம், அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ JWT டோக்கன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல JWT டோக்கன்கிற ஒரு இது வந்து இது பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு செப்பரேட்டாக வந்து பேக்எண்டில் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா யூட்டில்ஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம தேவையான இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூட்டில்ஸில், அதுக்கு தான் இது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா JWT.js ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் send token is equal to user ஸ்டேட்டஸ் கோட் வந்து இது பண்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம இந்த இடத்துல நார்மல் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் திஸ்ங்கிறது போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது, ஆனால் இந்த இடத்துல திஸ்ங்கிறது கீவேர்டு வந்து ஒர்க் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஏன்னா இது நார்மல் ஃபங்க்ஷன், திஸ்ங்கிறது ஆக்சஸ் பண்ணும். திஸ்ஸை நான் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து வருது பார்த்தீங்களா. ஆனால் இங்கே வந்து திஸ் ஒர்க் ஆகாது, ஏன்னா இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஆரோ ஃபங்க்ஷனில் திஸ் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகும். எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார அதுக்கு சுற்றி ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம திஸ் அங்கேருந்து எடுத்துக்கும். இது வந்து செப்பரேட்டாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம கான்ஸ்ட் டோக்கன் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ யூசர் டாட் கெட் JWT கேபிட்டலில் போட்டேன், டோக்கன் சொல்லி வாங்கிக்கிறேன். யூசர் கெட் டோக்கன் வந்து வாங்குறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு எக்ஸ்பயர்ஸ் நியூ டேட். இது வந்து டோக்கன் எக்ஸ்பயர் ஆகுறது. இதுக்கு வந்துட்டு டேட் டாட் நவுல இருந்து ப்ளஸ் ப்ராசஸ். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இது வந்து கிரியேட் பண்ணுவோம். என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போதான் வந்து இந்த இடத்துல வாங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணும்.
ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா JWT சீக்ரெட் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சீக்ரெட் இது வந்து சம் நம்பர் 8448. இது வந்து நீங்க டெம்பரரியா யூஸ் பண்றது. நான் சம் நம்பர் வந்து 4A இது நீங்க இதான் யூஸ் பண்ண கிடையாது. இது வந்து நீங்க ஆன்லைன்ல சும்மா ஜஸ்ட் இது பண்ணீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா JWT expires டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 டேன்னு கொடுத்துக்கிறேன். 1 டேக்குள்ள எக்ஸ்பயர் ஆகுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குக்கி எக்ஸ்பயர்ஸ் டைம் வந்து நான் 7 அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் JWTக்கு வரும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ராசஸ் நம்ம அந்த இது பண்ணல குக்கி, அதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து இது பண்றோம். அது பார்த்தீங்கன்னா இங்க வாங்க, ENV என்விரான்மெண்ட் ஃபைல் வந்துட்டு குக்கி எக்ஸ்பயர்ஸ் டைம் கொடுத்தாச்சு. இன்ட்ரூ இப்போ நம்ம அந்த இது வந்து டைம் ஃபார்மேட்ல கொடுக்கணும். 24 × 60 × 60 × 1000. இது வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக தான். இது ஜஸ்ட் கமா போட்டுக்கோங்க. போட்டுட்டு சரி, இந்த இடத்துல கமா வரும். HTTP ஒன்லி வந்து ட்ரூன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் நம்ம இது வாங்குறோம். ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோடு மேலே இது பண்ணது இந்த கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாட் குக்கி. குக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து இது பண்ணுறோம், ஜென்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டோக்கன் ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த இதெல்லாமே நம்ம என்ன இது பண்ணுறோம்னா JSON ஃபார்மேட்டில் தான் இது பண்ணுறோம். டோக்கன் இது பக்கத்துலேயே கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். .json. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆச்சுன்னா ட்ரூ கமா டோக்கன் கமா யூசர். இப்போ இது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஆடியோ டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு சென்ட் டோக்கன். ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். இந்த டோக்கன் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு யூசர் வந்துட்டு எத்தனை நாள் வரைக்கும் லாகின்ல இருக்கலாம், அதாவது அந்த வெப் டோக்கன் JSON வெப் டோக்கன் எத்தனை நாள் எக்ஸ்பயர் ஆகுங்கிறதுக்கு தான் இது. ஓகே, நீங்க என்விரான்மெண்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு சர்வரை ரீஸ்டார்ட் வந்து பண்ணும். ஜஸ்ட் இது பண்ணிட்டு server.js இது கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும். JWT வந்து இது பண்ணுவோம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ JWT டோக்கன் யூசர் மாடல் இது கம்பேர் பாஸ்வேர்ட். ஓகே, வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஸ்கீமா டாட்
இப்போ நம்ம வந்து மெத்தட்ஸ் டாட் வித் JWT டோக்கன், இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட நேம் டு ஃபங்க்ஷன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பண்ணுறோம் JWT டாட் சைன் ஐடி வந்துட்டு திஸ் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் இருந்து இது பண்ணுறது. சரி, இப்போ இந்த கமா வச்சுக்கணும். கமா வச்சுட்டு ப்ராசஸ் டாட் env டாட் JWT சீக்ரெட் நம்ம அங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு இதில் வந்துட்டு expires in process dot env dot JWT expires time. இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பயர்ஸ் டைமும் எக்ஸ்பயர் சீக்ரெட்டும் வந்து இந்த இடத்துல இருந்து வந்தது, வேற எதுவும் கிடையாது. எக்ஸ்பயர்ஸ் டைமும் JWT சீக்ரெட் இது ரெண்டுமே இந்த இடத்துல. நீங்கள் என்னைக்குமே இதை யூஸ் பண்ணும்போது ப்ராசஸ் டாட் env யூஸ் பண்ணணும். இப்போ இந்த env ஃபைலோட யூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இதை நம்ம கிரியேட் பண்ணோம்னா இந்த ப்ராஜெக்ட்ல எங்கே வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது. ஓகே, இது வரைக்கும் இதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்கீமா டாட் ஸ்டாட்டிக்ஸ் ஸ்டார்ட் ஃபைண்ட் பை கிரேட் சிஎல்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இப்போ வந்து இமெயிலும் பாஸ்வேர்டும் வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கு தான் இது, வேறு கிடையாது. ஃபங்க்ஷன் கேபிட்டல் ஸ்மால். ஓகே, இப்போ கான்ஸ்ட் யூசர் இஸ் ஈக்குவல் டு அவைட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் find one. இது பார்த்தீங்கன்னா இமெயில் டாட் செலக்ட். இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து தெரியாது. அதுக்குதான், வேற எதுவும் கிடையாது. பாஸ்வேர்டு வந்து ஹைட் பண்ற மாதிரி. ஓகே, நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இது முடிஞ்சிருச்சு. நாட் ஈக்குவல் டு யூசரா இருந்துச்சுன்னா த்ரோ எரர். email or password. ஓகே, இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இது பண்றோம். பாஸ்வேர்ட் இஸ் பாஸ்வேர்டு வந்து மேட்ச். alright, recapped dot compare password dot யூசரோட பாஸ்வேர்டு வந்து கம்பேர் பண்றோம். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். சரி, ஓகே, இதுவும் இல்லைன்னா if not equal to
ப்ளீஸ் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகி இருந்துச்சுன்னா த்ரோ நியூ எரர். இன்வாலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்ட். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் யூசர் சொல்லி யூசர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட் இப்போ இந்த மாடியூலுங்கிற இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஃபங்க்ஷனை இந்த இதுக்குள்ளார எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கோஸ் டாட் மாடல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற நேம் வச்சு தான் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த யூசரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்கீமான்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் ஆகுது, ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் நம்ம இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா சர்வருக்கு வந்து வரணும். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி ஒன் செகண்ட் பார்த்துக்கோங்க. யூசர் மாடல் வந்துட்டு ஓகே. இது ஒன்று எது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இமெயில் இதெல்லாம் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிறதுக்கான ஒரு இது எப்படி ஸ்டோர் ஆகணுங்கிறது. இதில் சேவ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சால்ட்டிங் மெத்தட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது அதுக்கு தான் நம்ம இந்த bcryptங்கிற இது வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா JSON டோக்கன் வந்து நம்ம டேட்டா பேஸில் இது பண்ணுறோம். எத்தனை நாள் எக்ஸ்பயர் ஆகணும் அதை பற்றி. இது வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்வாலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டு யூசர் வந்து பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகுதா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்கு வந்துருங்க. சர்வருக்கு வந்து சர்வர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து எதோட இதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக செப்பரேட்டாக தான் பண்ணணும். ஆனால் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா ரெஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கு பக்கத்துலேயே அசிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கரனஸ் ஃபங்க்ஷன். ரெஸ்பான்ஸ் நெக்ஸ்ட்டு ஓகே, இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம யூசர் கிட்ட என்னென்னலாம் வாங்கணுமோ அதை வந்து இது பண்ணும். அக்கௌண்ட்ஸ் நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது 3 தான். ரெக்வஸ்ட் டாட் பாடி. ஓகே, இந்த இடத்துல வந்து எரர் வந்து ஷோ பண்ணுது. இல்லை போயிடுச்சு. ஓகே, இதான் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம் நேம், இமெயில், பாஸ்வேர்டு. இது வந்து நம்ம போஸ்ட்மேன்ல டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். அதுவே இப்போ வந்துட்டு இஃப் நாட் ஈக்குவல் டு நேம் ஆர் நாட் ஈக்குவல் டு இமெயில் ஆர் நாட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட், இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் நம்ம வந்து எரர் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எரர் ஹேண்ட்லர். இந்த இடத்துல நம்ம எரர் ஹேண்ட்லர்ங்கிற ஒன்று வந்து கிரியேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர். ஓகே, இதுக்கு ஸ்டேட்டஸ் கோடு வந்து நம்ம 400 சொல்லி வச்சுக்கிறோம். நம்ம இன்னும் இந்த எரர் ஹேண்ட்லர் வந்து கிரியேட் பண்ணலை. அதுதான் நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும். பேக்எண்டில்
ஒரு எரர் ஹேண்ட்லர். ஓகே, யூட்டில்ஸ்ல தான் நம்ம கிரியேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் எரர் ஹேண்ட்லர் டாட் எஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எரர் ஹேண்டலில் வந்து இந்த இப்போதைக்கு இது பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் கிடையாது, மெசேஜ் ஸ்டேட்டஸ் கோடு வந்து வாங்கிக்கிறோம். இந்த மெசேஜ் ஸ்டேட்டஸ் கோடு வந்து என்ன பண்ணுறோன்னா, எரர் வந்துச்சுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆக்சுவலாக நம்ம கிளாஸுங்கிற கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா IS6லேருந்து தான் வந்துச்சு ஜாவாஸ்கிரிப்டோட. இந்த கிளாஸுங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோலேயே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணணும்னா, இனிஷியலாக நம்ம இந்த இடத்துல என்ன வந்து கொடுக்குறோமோ அதை வந்துட்டு இந்த இதுக்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் இனிஷியலைசஸ் த ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது வந்து ரியாக்ட்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல அதே தான், இனிஷியலைசஸ் த இது, அதாவது ஆரம்பக்கூடிய ஒரு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஸ்டேட்டஸ் கோடு வாங்கி இந்த மெசேஜும் ஸ்டேட்டஸ் கோடும் நம்ம சூப்பர்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் கோட். அதே தான். ஓகே, வந்து நான் சர்வருக்கு வரேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ அந்த எரர் ஹேண்ட்லர் வந்து இங்கே மேலே இது பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க, எரர் ஹேண்ட்லர் இப்படி கொடுத்தீங்கன்னா மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிடும். பார்த்தீங்களா? ஓகே, எரர் ஹேண்ட்லர் 400ங்கிறது நம்ம ஸ்டேட்டஸ் கோடு. ஓகே, 400 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எக்ஸிஸ்டிங் யூசர் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு அவாய்ட் யூசர் டாட் ஃபைண்ட் ஒன் இமெயில். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஒன் யூசர்ல இருந்து இமெயில் வந்து எடுக்கும். அதாவது நம்ம டேட்டா பேஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம்ல, இமெயில் ஐடி வச்சு தான் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணணும் நம்மளோட இதை. யூசர் இஸ் ஈக்குவல் டு require models user model. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யூசருங்கிற ஒரு இதில் வந்துட்டு நம்ம டேட்டா பேஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்குள்ளார ரெக்வயர்னு சொல்லி கொடுத்து. அந்த டேட்டா பேஸ் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த யூசர்ல வந்து ஃபைண்ட் ஒன் இமெயில் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸிஸ்டிங் யூசரா இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் நெக்ஸ்ட்ங்கிற இது மிடில்வேர் நியூ எரர். அந்த எரர் ஃபங்க்ஷனை இங்கே நம்ம போனோம் யாரும். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணோம், இமெயில் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோடு 400. இந்த மெசேஜும் ஸ்டேட்டஸ் கோடும் தான் வந்து நம்ம எரர் ஹேண்ட்லர்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். அதுதான் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த எரர் மெசேஜ் வந்து அப்படியே ஷோ பண்ணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஜஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன். இங்கே கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிறது யூஸ் பண்ணி ஆகணும். அது கீழே சூப்பர் இந்த மெசேஜ் அப்படியே பாஸ் பண்ணுறோம். இதுதான் இது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். நம்ம வந்து டெம்பரரி யூசர் சொல்லிட்டு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணணும். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டேட்டா பேஸில் லாஸ்ட்டாக
கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக தான் இது. அதாவது யூசர் வெரிஃபை பண்ணாங்கன்னா மட்டும்தான், ஓடிபி வெரிஃபை பண்ணாங்கன்னா மட்டும் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கான ஒரு மெத்தட் இது. ஓகே, அதுக்காக டெம்பரவரியா நம்ம ஒரு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு கான்ஸ்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஆப் டாட் ஃப்ளோ இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் யூஸ் பண்ணுவோம். 6 டிஜிட் இது வந்து வரும், ரேண்டம் நம்பர் வரும். அதுக்காக 4 5. ஓகே, மேத் டாட் ரேண்டம். ஓகே, ரேண்டமா வந்து ஜென்ரேட் ஆகணும். அதுக்கு தான் இந்த வேல்யூ இன்டூ 9000 9 lakh 3 4 5. ஓகே, டாட் டியூ ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணணும்னா நம்பர் ஸ்ட்ரிங்கா வந்து மொத்தம் அதுதான் அது. நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் ஓடிபி டோக்கன் ஈக்குவல் டு கிரிப்டோ. கிரிப்டோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா Node.jsல இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, பட் கிரியேட் ஹேஷ் பார்த்தீங்களா, நான் கிரிப்டோன்னு அடிச்ச உடனே கிரியேட் ஹேஷ்ன்னு சொல்லி வந்துருச்சு. இது எதுக்குன்னா ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது கிரியேட் ஆகும், ஓடிபி மாதிரி. அந்த ஓடிபி நம்ம இமெயிலுக்கு சென்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிரியேட் ஹேஷ்ங்கிற இதை வந்து பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா SHA 256 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றோம். இது வந்து எதுக்குன்னா அது வந்து ஒரு மெத்தட், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துட்டு ஓடிபி ஜஸ்ட் அப்டேட் வந்து வரும். டைஜஸ்ட் எக்ஸ் வேல்யூல தான் இது பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் ஓடிபி டோக்கன்ங்கிறது வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ அதே மாதிரி ஓடிபி எக்ஸ்பயர் சொல்லி ஒன்று கிரியேட் பண்றோம். இது எவ்வளவு நாள்ல எக்ஸ்பயர் ஆகுங்கிறது டேட் டாட் நவ் 10 நிமிஷங்கிறதுனால 10 into 60 into 1000. ஓகே ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டெம்பரரி யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். யூசர் ஸ்டோர் இதுல வந்து இமெயில் இப்படி வந்து கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இமெயிலு பாஸ்வேர்டு ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி டோக்கன் ஓடிபி எக்ஸ்பயர். இங்க நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே வந்து கொடுக்குறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, சாரி, ஐயோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மெசேஜ் வந்து இது பண்ண போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இமெயில் வந்து சென்ட் பண்ண போறோம். அதுக்குதான் இந்த மெத்தடு. அது எப்படி பண்றதுன்னு சொல்லி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இமெயில்னு சொல்லிட்டு ஒரு யூட்டில்ஸ்ல ஒரு இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிபி ஹோஸ்ட்டு போர்ட்டு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இது நீங்கள் இஎன்வி என்விரான்மெண்ட் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நேமு இதெல்லாம் வந்து நீங்களே வச்சுக்கிறது தான். இதில் போர்ட் வந்து 465 இது வந்து டெம்பரவரி கான்ஸ்டன்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் வந்து smtp@gmail.com. இதில் வந்து யூசர் நேம் வந்து நம்ம மெயில் ஐடி. இது எப்படி நம்ம பண்றதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்க இமெயில் ஐடி போனீங்கன்னா முதல்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் இதுல பண்ணிட்டு இதுல போயிட்டு ஆப்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கனாலே வரும். ஆப் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆப் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்கன்னா வரும். இது வந்து மறுபடியும் உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும்.
நீங்க உங்க இமெயில் ஐடியும் உங்க பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும். ஆக்சுவலா வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இந்த இடத்துல என்டர் பண்ணணும். நான் இந்த இடத்துல ஷோ பண்ணல, ஏன்னா என்னோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இப்படிதான் பாத்தீங்கன்னா இது பண்ணும். இதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமான ஒரு இது வந்து இன்ஸ்டால் பண்ணும். npm install நோட் மெயிலர் சொல்லிட்டு, ஏன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயில் அனுப்புறதுக்கான ஒரு இது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்றோம். இப்போ வந்து நான் அதுக்குள்ள இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா டிரான்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு இது வந்து இது பண்ணியிருக்கோம். கிரியேட் டிரான்ஸ்போர்ட் சொல்லிட்டு, இது வந்து ஒரு இமெயில் சென்ட் பண்றதுக்கான ஒரு ஃபார்மெட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்க யூஸ் பண்ண நேமு, இமெயிலு, இந்த இடத்துல நம்ம டூல வந்து என்னென்னலாம் கொடுக்கணுமோ அது. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஷன் ஸ்டார் சப்ஜெக்ட். இங்க ஆப்ஷன்ஸுங்கிறது நம்ம இங்க இது பண்ணது. ஓகே, இது வந்து ஃப்ரம் டு மெசேஜ் என்னென்னலாம் கொடுக்குறோமோ. ஓகே, இது வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம இமெயிலுக்கு வந்து போகும். நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் ஓடிபி தான் சென்ட் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மெசேஜ் வந்து கொடுக்குறோம். மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு யுவர் ஓடிபி ஃபார் வெரிஃபை அக்கௌண்ட். இது பேக்டிக்ஸ்ல தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது எதுக்குன்னா வேறு கிடையாது, இதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு. ஓடிபி சொல்லி கொடுத்துட்டேன். டாட் திஸ் ஓடிபி இஸ் வேலிட் ஃபார் 10 minutes. ஏன்னா நம்ம 10 minutes அந்த கால்குலேஷன்ல தான் கொடுத்துருக்கோம். மேல தெரியும் 10 into 60 into 1000 அந்த கால்குலேஷன்ல தான் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரை கேட்ச், சாரி ட்ரை கேட்ச். இந்த ட்ரை கேட்சில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து ஒரு அசிங்கரஸ் ஃபங்க்ஷனால அவைட்டுங்கிற இது வந்து கொடுக்குறோம். சென்ட் இமெயில், இந்த சென்ட் இமெயில்ங்கிறது நம்ம மேல வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும். வந்து கான்ஸ்ட் இமெயில் is equal to require of utils email. சரி, சென்ட் இமெயில் எப்படி கொடுக்கணும், ஸ்பேஸ் விடக்கூடாது. நம்ம email.jsல தான் சேவ் பண்ணிடுவோம், அதனால அப்படி இருக்கு, அது எதுவும் கிடையாது. ஓகே, இந்த சென்ட் இமெயில் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இமெயில் என்னென்ன இது வேணுமோ, சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெரிஃபை, இதை நீங்களா கொடுத்துக்கிறது தான். ஓகே, அக்கௌண்ட் ஓடிபி. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வந்து 200 சொல்லி வச்சுக்கிறோம்னா அதான் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மேட்டில் வந்து இது பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்து ட்ரூன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகே, சக்ஸஸ் ஆச்சுன்னா மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் டு இமெயில். நம்ம இமெயிலோட இது வந்து நேமோட வரும், அதுதான், வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கேட்ச் எரர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் டெம்பரரியாக நம்ம ஸ்டோர் பண்ணாத டெலிட் பண்ணுறோம், வேற எதுவும் கிடையாது. இமெயில். ஓகே, இப்போதான் அது எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டெம்பரரி ஸ்டோர் வந்துட்டு
இந்த இடத்துல நம்ம டெலிட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம டெம்பரவரியா பண்ணல, பெர்மனண்டா பண்றோம். இப்போதைக்கு ஒரு இதுக்காக தான் இந்த இது, வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் நெக்ஸ்ட்ங்கிற இது இடையில் பாரு நியூ ஃபேஸ் எரர் ஹேண்ட்லர். இது பாத்தீங்கன்னா எரர் டாட் மெசேஜ் வந்து 500. இது வந்து இன்டர்னல் சர்வர் எரர். 500 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் சர்வர் எரருக்காக கொடுக்கறது, வேற எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபி. இதுக்கு அடுத்து வெரிஃபை வேற பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப் டாட் போஸ்ட்ங்கிற மெத்தடு. இது எதுக்கு இப்படி ரெண்டு கிரியேட் பண்றேன்னா ஓடிபி வெரிஃபை பண்ணணும், அதுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. வெரிஃபை இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமா அசிங்க்ரனஸ். இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் கமா. நெக்ஸ்ட் இது மூணும் நீங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் என்னென்னலாம் யூசர் கிட்ட இருந்து வாங்கணுங்கிறது. இமெயிலும் ஓடிபி மட்டும் தான் நம்ம வாங்க போறோம். ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் பாடி. அது ரெக்வஸ்ட்ல தான் நம்ம வாங்குவோம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் டெம்ப் யூசர் டேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம கிரியேட் பண்றோம். டேட்டா இஸ் ஈக்குவல் டு யூசர் ஸ்டோர் இமெயில். அந்த இது வந்து இங்க இடத்துல யூஸ் பண்றோம், ஓடிபிலையும் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அம்மா கொடுத்துக்கோங்க. வந்துட்டு டெம்பரரியா நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த யூசர் டேட்டாவா இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் இந்த இதை அப்படியே எடுத்துக்கோங்க, பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ எரர் ஹேண்டலர். எரர் ஹேண்டலர்ல நம்ம என்ன கொடுக்குறோம்னா இது வந்து இப்படி கொடுக்கூடாது, யூசர் நாட் ஃபவுண்ட்னு சொல்லி கொடுக்குறோம். நாட் ஃபவுண்ட் ஆர் ஓடிபி எக்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஸ்பெல்லிங் இதில். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ் கோட். இது வந்துட்டு ஒரு 404ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இஃபும் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, மறுபடியும் வந்து ஒன்ஸ் அகைன் இஃப் நாட் ஈக்குவல் டு டெம்ப் யூசர் டேட்டாவா இருந்துச்சுன்னா, டாட் ஓடிபி எக்ஸ்பயரா இருந்துச்சுன்னா, இது வந்து டைமு இது என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்றும் கிடையாது. சொல்ல நம்ம டேட் நாட் நவுங்கிறது கரண்ட் டேட் அண்ட் டைம், அதாவது எக்ஸாக்டா இப்போ என்ன டேட் இருக்கோ அந்த டைமு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி எக்ஸ்பயரோட லெஸ் தன்னா இருந்துச்சுன்னா டெலிட் வந்து பண்ணுறோம். என்ன டெலிட் பண்ணுறோன்னா டெம்ப் யூஸ் ஸ்டோர் ஆஃப் இமெயில் வந்து டெலிட் பண்ணுறோம். அவ்வளோதான், டெம்பரரியாக ஸ்டோர் ஆனதை டெலிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இதே தான். இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நியூ எரர் ஹேண்ட்லர் ஓடிபி ஆஸ் எக்ஸ்பயர்ட். ஓடிபி ஆஸ் எக்ஸ்பயர்ட். நெக்ஸ்ட் வந்து 400 சரி 100. சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு, அது பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். இமெயில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா
ஹேஷ் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கிரியேட் பண்றோம். டிபி இஸ் ஈக்குவல் டு கிரிப்டோ டாட் கிரியேட் ஹேஷ் வந்து பார்த்தீங்கன்னா SHA256 அது வந்து ஒரு மாடல் டாட் அப்டேட். இப்போதான் நம்ம ஓடிபியை இது பண்றோம். ஓடிபிக்கான ஒரு ஃபார்மெட் வந்து கிரியேட் பண்ணுறோம். டைஜஸ்டிவ் ஹெக்ஸ் அதே தான் நம்ம மேலே கிரியேட் பண்ண அதே மெத்தடு. ஹேஷ் ஓடிபின்னு பண்ணியிருக்கோம்ல, இதே தான் இது இங்கே பண்ணியிருக்கோம்ல, இதே தான் இது ஓடிபி டோக்கன். இந்த இடத்துல அது போல ஆசிட் ஓடிபின்னு சொல்லி புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணி இருக்கோம். இஃப் ஆசிட் ஓடிபியா இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல் டு யூசர் டேட்டா டாட் ஓடிபியா ரெண்டும் மேட்ச் ஆகலாம். ஏன்னா இப்படி போட்டால் நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்து பண்றோம். ரிட்டர்ன் எரர் ஹேண்ட்லர் இன்வாலிட் ஓடிபி. இது வந்து ஜஸ்ட் ஓடிபி வந்து கம்பேர் பண்ணுது, அதுதான் கிடையாது. இன்வாலிட் ஓடிபி ஓகே 400 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிமே தான் நம்ம வந்து யூசர் வந்து இது பண்ண போறோம். ஓடிபி வெரிஃபை பண்ணா இது பண்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் யூசர் equal to await user dot create. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேம் வந்துட்டு temp user data dot name இமெயில் வந்துட்டு temp user, அதாவது டெம்பரவரியா நம்ம கிரியேட் பண்ண காப்பி ஆகுது இவ்வளவு நேரம் ஆகுமா இமெயில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமெயிலும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அதே தான், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பாஸ்வேர்டு டெம்ப் யூசர் பாஸ்வேர்டு. ஓகே, ஆச்சு. இஸ் வெரிஃபைடு வந்து இவ்வளோ நாள் ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சு, இப்போ நம்ம ட்ரூன்னு மாற்றுவோம். அதாவது யூசர் வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா, ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா இஸ் வெரிஃபைடு ட்ரூன்னு சொல்லி வரணும். அதுதான் இது, வேற எதுவும் கிடையாது. நம்ம டேட்டா பேஸில் இங்கே கொடுத்துருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இனிஷியலாக ரெக்வயர்டு வந்து ஃபால்ஸ். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் தான் இருக்கும். நம்ம இது வந்து ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி நம்ம மாற்றிருக்கோம். அவ்வளோதான். அதுவும் முடிஞ்சிருச்சு. டெலிட் சாரி ஸ்டோர். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட் டோக்கன். யூசர் கூட டோக்கனும் வந்து இது பண்றோம். 200 இது வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதாவது பாத்தீங்கன்னா டெலிட் பண்றோம். நம்ம வந்துட்டு யூசரோட இமெயில் பாஸ்வேர்டு எல்லாம் வெரிஃபை ட்ரூ ஆயிடுச்சுன்னா, ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணியிருக்கிற இமெயில் வந்து டெலிட் பண்றோம். அப்புறமே இது பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபிக்ஸ்டா பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓடிபியும் வெரிஃபை இது ரெண்டும் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஓடிபி. ரீசன்ட் ஓடிபிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை பண்றது இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஓடிபி. ரீசன்ட் ஓடிபி வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூசர் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிடுவாரு. அப்படி பண்ண முடியாத பட்சத்துல ரீசன்ட் ஓடிபி கொடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கான இது வேற எதுவும் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், இதே தான் கிட்டத்தட்ட.
இந்த ஓடிபி வெரிஃபைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே தான். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓடிபி லிமிட் வந்து 3 தடவைக்கு மேலே போச்சுன்னா வந்துட்டு ரீசன்ட் லிமிட் எக்ஸீடன்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். இந்த ரீசன் அட்டம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரீசன்ட் அட்டம்ப்ஸும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்டம்ஸ் வந்து 3 டைம்ஸ் மேலே போச்சுன்னா, 3 தடவை மேலே அவங்க ரீசன்ட் ஓடிபி பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா எரர் மெசேஜ் வந்து வர மாதிரி ரீசன்ட் லிமிட் எக்ஸீடட் சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி இது வந்து அதே தான், 2 ஸ்ட்ரிங், அந்த 10 நிமிஷம் அந்த இது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இது பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து இமெயில், ஏன்னா இதுக்கு இமெயில் வேணாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ரீசெண்ட் பண்ணும்போது இது வந்து வேணும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து எங்கடாது சரி, ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஓடிபி வந்து சம்டைம்ஸ் ஒரு சிலர் யூசர் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ வந்து ஒன்ஸ் அகைன் ரீசன்கிற ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அகைன் ஓடிபி வந்து இமெயிலுக்கு போகும். அதுக்கு தான் இது. நான் ஜஸ்ட் இது சேவ் பண்ணுறேன். சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. கிளாஷ்னு சொல்லி வந்திருக்கு. எதனால்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக், email. பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, இந்த கியூ கொடுக்குறேன். இப்போ வந்து சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் வந்து பண்ண போகிறோம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே மேலே பார்த்துருக்கோம், இதுதான் இந்த இது ரெஜிஸ்டருங்கிற இங்கே போஸ்ட்மான் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஆட் ரெக்வஸ்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் யூசர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு வெரிஃபை, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் இது பண்ணிட்டு ரெஜிஸ்டர், ஏன்னா நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு போஸ்ட் மெத்தடு. அதனால் வந்துட்டு கெட்ட தூக்கிட்டு போஸ்ட்டுன்னு வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து பாடி நம்ம வந்து ரா டேட்டா அனுப்புகிறோம். இது வந்து JSON ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் நம்ம என்னென்னலாம் சென்ட் பண்ணுறோன்னா இமெயில், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு. நான் இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் தான் சென்ட் பண்ணணும், அதான் பிரச்சனை. நேம் வந்துட்டு எலக்ட்ரிக் வேர்ல்டுன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது வந்துட்டு இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இமெயில் ஐடி இல்லை, இங்கே ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்கு ஆல்ரெடி அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு இமெயில் ஐடி இருக்கு. இந்த இமெயில் ஐடி பேர் என்னதுரா? இந்த இமெயில் ஐடி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் கரெக்டாக இமெயில் ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்ஸும் வருது. இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு இமெயில் ஐடி வச்சு கொடுத்து பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு, ஏன்னா நம்ம இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கோம் யூசர் கிட்ட வாங்குற மாதிரி. அதுவும் இல்லாமல் பாஸ்வேர்டு வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம், ரெக்வயர்டுன்னு. நான் இந்த இடத்துல வந்து 3, 4, 5, 6 மினிமம் 7 இது வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், யூசர் மாடலில் வேலிடேஷன் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். பாஸ்வேர்டுக்கு வேலிடேஷன் என்ன கொடுத்துருக்கோம், மினிமம் 6 கேரக்டர்ஸ் லாங் வந்து கொடுத்துருக்கோம். ரெக்கார்டு வந்து ட்ரூ வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம 8 வரைக்கும் கொடுத்துருக்கோம். நான் ஜஸ்ட் வந்து சென்ட் வந்து கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சென்ட் ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுது. சக்ஸஸ் ட்ரூ, ஓடிபி சென்ட் டு
நம்ம மெயில் ஐடிக்கு வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஜஸ்ட் நான் வந்துட்டு ஜிமெயில் போகிறேன். வந்திருக்கா? இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. வெரிஃபை யுவர் அக்கௌண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, இமெயில் ஐடி வந்திருக்கு 173264. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டேட்டா பேஸ் போவோம். டேட்டா பேஸில் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் வந்து இது பண்ணணும், கனெக்ட் பண்ணணுமா? இது வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்னு ஒன்று வந்து கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர் மட்டும்தான் இருந்துச்சு. யூசர்ஸ், ஏன்னா நம்ம யூசர்ஸ் தான் நம்ம ஸ்கீமாவில் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல எதுவும் வரல, ஏன்னா நம்ம இன்னும் ஓடிபி வெரிஃபை பண்ணவே இல்லை. இந்த இடத்துல எதுவுமே வரல, ஏன்னா நம்ம ஓடிபி இன்னும் இங்கே இருக்கிற ஓடிபியை வெரிஃபை பண்ணவே இல்லை. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கணும். ஆட் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு இதுக்கு என்ன ரெக்வஸ்டா? ஓடிபி வெரிஃபைன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு இங்கே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஓடிபி வெரிஃபைன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிவிட்டு ரெஜிஸ்டரை தூக்கிட்டு இது போட்டிருங்க. இது வந்து போஸ்ட் மெத்தடு. இதேமாதிரி பாடியில் போயிட்டு நம்ம ஜேஎஸ்ஆன் வந்து கொடுக்கணும். ஜேஎஸ்ஆன். நம்ம இந்த இதில் என்ன கொடுத்தோம்னா இமெயிலும் இதுவும் வந்து கொடுத்தோம். அதே மாதிரி ஓடிபி வெரிஃபைல இந்த இடத்துல நம்ம என்ன ரெக்வஸ்ட்ல கொடுக்குறோம்னா இமெயில் அண்ட் ஓடிபி. ஓகே, இங்கே ஓடிபி சென்ட் ஆயிருக்கு. நம்ம ஓடிபி எங்கடா அது? இங்கே இருக்கு. இந்த ஓடிபி வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வெரிஃபை. இது வந்துட்டு இது தேவையில்லை. ஓடிபின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த இமெயில் ஐடியை வந்துட்டு ஐயோ ஸோ சார் ஓடிபி சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இது ஓடிபி கொடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி அதே தான். நேம் வந்து இதுக்கு தேவையில்லை. ஓடிபி வெரிஃபை ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓடிபி எஸ் எக்ஸ்பயர்ஸ். ஓ 17 இந்த இடத்துல என்ன வந்து இதுன்னு பார்க்கலாம். ஓடிபி வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா நம்ம கொடுத்த டைம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம ரெஜிஸ்டர் யூசர் வந்து கொடுப்போம். டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஆயிருக்காது, ஆகல. ஓகே, இப்போ நம்ம ஒன்ஸ் அகைன் ரெஜிஸ்டர் யூசர் வந்து கொடுக்குறேன். இப்போ ஒன்ஸ் அகைன் ஓடிபி வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க. இன்பாக்ஸ் மெசேஜ் ஹஸ் பீன் ரிசீவ்டு. ஓகே, இதான் நம்ம புது ஓடிபி 8260. கீழே வாங்க, இது கொடுங்க. இப்போ கொடுத்து பாருங்க, இப்பயும் அதே தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல சென்ட் டோக்கனுங்கிற இது வந்து கொடுக்கவே இல்லை. கீழே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரெஜிஸ்டரில். சரி, வெரிஃபைல பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக டோக்கன் வந்து இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் யூசருக்கு. அதாவது யூசர் வந்து வரும், நெக்ஸ்ட் 200 ரெஸ்பான்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த டோக்கன் வந்து நம்ம இது பண்ணல. இந்த இடத்துல நம்ம சென்ட் டோக்கன் சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் வந்து சென்ட் ஆகும், அதுக்காக தான் இது. அந்த டோக்கன் வச்சு தான் வந்து யூசர், அதாவது ஜேஎஸ்ஆன் வெப் டோக்கன் சொல்லுவாங்க, அந்த டோக்கன் வச்சு தான் ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ வந்து நான் ஜஸ்ட் இது கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்ஸ் அகைன் ரெஜிஸ்டர் யூசர் வந்து கொடுக்குறேன். ஓகே, சென்ட் டூன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஷோ கொடுக்குறேன்.
இதுதான் புது ஓடிபி. 1008 ஓடிபி சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஓடிபி வெரிஃபை வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இது கொடுக்குறேன். இப்போ ஒன்ஸ் அகைன் வந்து கொடுக்குறேன். சரி, கெட் மெத்தடில் கொடுத்து வச்சிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் மெத்தட். எரர் எதனா வந்துருக்கா? இல்லை. இப்போ ஒன்ஸ் அகைன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிடுச்சு, சக்ஸஸ் ட்ரூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கான ஒரு டோக்கன் ஜென்ரேட் வந்து ஆயிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ட்ரூ. ஆக்சுவலாக இந்த டோக்கன் வச்சு தான், இதான் JSON வெப் டோக்கன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த டோக்கன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசருக்கு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி, அதில் அந்த யூசர் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாரு, என்னென்ன சர்வீசஸ்லாம் அவைலபிள், ஃபியூச்சர்ஸ்லாம் இது பண்ணியிருக்காரு, அதை பற்றி தான். ஜஸ்ட் நான் இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து வந்துருச்சு. நம்ம நேம் கொடுத்த நேம் வந்துருச்சு, இமெயில் வந்துருச்சு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்துட்டு 16 டிஜிட்ஸில் வந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து ஹெக்ஸுங்கிற இது வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹேஷ் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது கிரியேட் ஹேஷ் இந்த இது வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஓடிபி வெரிஃபைலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ் வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு நமக்கு ஹேஷ் ஆயிருக்கு 16 டிஜிட்ஸில். நம்ம ஹெக்ஸுங்கிற ஒரு இதில் தான் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெக்ஸுங்கிற வேல்யூவில் தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்துட்டு ஷோ ஆகலை. ஏன்னா நமக்கு பாஸ்வேர்டு தெரியக்கூடாது யூசர் என்ன என்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு, இதுவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ரீசன்ட் ஓடிபி வந்து கொடுத்து பார்ப்போம். ஸோ வந்துட்டு ஆட் ரெக்வஸ்ட், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ரீசன்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு போஸ்ட் மெத்தட் தான். இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரீசன்ட் ஓடிபி ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபை, சாரி இப்போ பாடி போயிட்டு ரா JSON. இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா, இதில் நம்ம ஜஸ்ட் இமெயில் மட்டும்தான் கொடுக்குறோம். ரீசன்ட் ஓடிபியில் இமெயில் வந்துட்டு ஓடிபி வெரிஃபைக்கு நம்ம இமெயில் கொடுத்துருக்கோம். இதான் போய் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல வெரிஃபை பண்ணிட்டோம். அதனால இங்கே ஒன்ஸ் அகைன் வந்து டெலிட் பண்ணுறேன். டெலிட் கொடுத்தாச்சு. ஒன்ஸ் அகைன் முதல்ல இருந்து இது பண்ணோம். ஏன்னா நம்ம ரீசன்ட் ஓடிபி பண்ணுறோம். ரெஜிஸ்டர் வந்து கொடுக்குறேன். இமெயில் வந்து சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கொடுக்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஓடிபி வந்துருக்கு 6 டிஜிட்ஸில். ஏன்னா நம்ம அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கோம். 10 மினிட்ஸ் வேலிடிட்டி அதில் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போகிறதில்ல. ஏன்னா ரீசன்ட் ஓடிபி கொடுத்து அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி பார்ப்போம். நான் ஒன்ஸ் அகைன் ரீசன்ட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஓடிபி ரீசன்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம மெயிலுக்கு வந்துருக்கான்னு பார்க்கணும். இந்த இன்பாக்ஸில் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஓடிபின்னு சொல்லி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி, இப்போ ரீசெண்ட்டுக்கு தனியாக ஓடிபி வந்திருக்கு. இந்த ஓடிபி எடுத்து இப்போ நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல சேவ் ஆகிருக்காது, ஏன்னா நம்ம இன்னும் ஓடிபி வெரிஃபை பண்ணல. இந்த ஓடிபி வெரிஃபைல இந்த இது தான் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ரீசெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, ரீசெட்டுக்கான ஒரு பாஸ்வேர்டு ஓடிபி கொடுத்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ நான் இது கொடுத்துட்டு வெரிஃபை வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆகிடுச்சு. இப்போ வந்து யூசர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் இல்லை, ஏன்னா நம்ம டெலிட் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து, சரி ரீசெண்ட் ஓடிபி கொடுத்து பண்ணுறோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ வெரிஃபைடு வந்து ட்ரூ. ஆக்சுவலாக இந்த இடத்துல வெரிஃபைடு வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யூசர் வந்து இது பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா டோக்கன். இந்த இடத்துல டோக்கன், இந்த டோக்கன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் JSON வெப் டோக்கன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த டோக்கன் வச்சு தான் ஒவ்வொரு யூசருமே வந்து லாகின் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து என்ன நம்ம பார்க்க போறோம்னா லாகினும் லாக் அவுட் வந்து பார்க்க போறோம்.
இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது இது மட்டும்தான். இது கூட வந்துட்டு லாகின் லாக் அவுட் இது ரெண்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் லாகின் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆப் டாட் போஸ்ட், ஏன்னா அது வந்து ஒரு போஸ்ட் மெத்தட். லாகின் சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். அதே மாதிரி சிங் ரெக்வஸ்ட் கம்மா ரெஸ்பான்ஸ் கம்மா நெக்ஸ்ட் ஏரோ ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸர் கிட்ட இருந்து வாங்குறோம்னா கான்ஸ் இமெயிலு பாஸ்வேர்டு, ஏன்னா அது 2 இருந்தால் போதும். இது வந்துட்டு பர்சனல் பாடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ஈக்குவல் டு இமெயில் ஆர் நாட் ஈக்குவல் டு பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா, அதாவது இமெயில் பாஸ்வேர்டாக இல்லைன்னா, யூஸர் டேட்டா பேஸில் இல்லைன்னா ரிட்டர்ன் இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் கீழே வாங்க. ஓகே, ரிட்டர்ன் நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா please enter email and passport. ஓகே, வந்து 400 ஸ்டேட்டஸ் கோடு. ஓகே, இப்போ வந்து எஃப்ஓ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த இது வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா, அதாவது இமெயில்னா பாஸ்வேர்டு வந்து யூசர் என்டர் பண்ணது இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கான்ஸ் யூசர்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணும். இது வந்து அவை user dot find by credentials email password. ஓகே, நெக்ஸ்ட் வந்து if not equal to யூசரா இருந்துச்சுன்னா, யூசரா இல்லைன்னா அதே தான் காப்பி பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் invalid email, invalid email or password. இந்த ஸ்டேட்டஸ் கோட் வந்து 401 சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் யூசர் டாட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு நம்ம அன்டிஃபைன் சொல்லி வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணும்போது தெரியக்கூடாது, அதுக்கு தான். சென்டு டோக்கன் இது வந்து பார்த்தீங்கன்னா 200 சாரி யூசரு கமா 200 கமா ரெஸ்பான்ஸ். அவ்வளோதான். இப்போ லாகின் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ லாகினுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஆட் ரெக்வஸ்ட். இது வந்துட்டு ஒரு லாகின் யூசர் வந்து ஒரு போஸ்ட் மெத்தடு. ஜஸ்ட் இது வந்து கொடுத்துவோங்க. போஸ்ட் மெத்தட் எல்லாமே பாடி வந்து ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் நெக்ஸ்ட் வந்து பாடி ரா டேட்டா சென்ட் பண்ணுறோம், ஜேஎஸ்ஆன் ஃபார்மேட்டு. இப்போ வந்துட்டு இது வந்து கொடுக்கணும். சர்வர் ரன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். ரன் ஆகுது, பரவாயில்ல. இப்போ இந்த ரெஜிஸ்டர் யூஸருக்கு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம், இமெயிலும் பாஸ்வேர்டும். அதை அப்படியே எடுத்து இங்கே கொடுக்கணும். நேம் தேவையில்லை, ஏன்னா நேம் நம்ம வாங்கவே இல்லை. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்ட் பண்ணால் அவுட்புட் வரணும். எரர் வந்துருக்கு. என்ன எரர்? find by credentials. Cannot read properties of undefined reading password. User model
78. இந்த இடத்துல தான் எரர் வந்து ஷோ பண்ணுது. என்னன்னு சொல்லி பார்க்கணும். பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ரெண்டு தடவை பாஸ்வேர்டு கொடுத்துட்டோமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சாரி. சேவ் பண்ணுவோம். இப்போ 1 செகண்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கொடுத்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. எஸ், சின்ன சின்ன மிஸ்டேக் தான் செம காண்டாகுது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றும் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி இருந்திருக்கு. அதாவது பாஸ்வேர்டு இது வேற ஒன்றுடா, ரொம்ப இது போயிருது ஸ்கீமா. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நம்ம பாஸ்வேர்டே 2 தடவை குத்து வச்சிருக்கோம். இதுதான் நடந்திருக்கு. இப்போ பாஸ்வேர்டு கமா. சரி, ப்ரெஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்லோவாக இருக்குண்ணா. 1 செகண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டோக்கனும் இந்த ரெஜிஸ்டர் ஆகும்போது ஒரு டோக்கன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். என்னடாது? சரி, இங்க இந்த இடத்துல ஒரு டோக்கன் இருக்கும். இந்த டோக்கனும் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த டோக்கன் வச்சு தான் இந்த யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இதுதான் முக்கியமான ஜேஎஸ்ஆன் டோக்கன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா நம்ம ஒன்று வந்து பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா லாக் அவுட். லாக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்றோம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் யூ டாட் யூசர் மாடலில் போய் பண்ணிட்டு இருக்கேன் நான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சர்வரில் பண்ணும். அங்கேருந்து இங்கே மாறிட்டோம். ஆப் டாட் கெட்டு லாக் அவுட் ஜஸ்ட் கமா போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் கமா நெக்ஸ்ட்ங்கிற மெயில் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் கீயை வந்து கிளியர் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதில் வந்து டோக்கன் இருக்கும். அந்த டோக்கனை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுவும் நல்லுன்னு சொல்லி கொடுக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நல்லுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, சொல்றேன் நான். எக்ஸ்பிஎஸ் நியூ டேட் டாட் டவுன். ஓகே, இது கமா வந்து கொடுக்கணும். கமா கொடுத்து HTTP ஒன்லி ட்ரூ. ஓகே, இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது இதுதான், வேற எதுவும் 200.json. ஸ்டேட்டஸ்ங்கிறது நீங்க பேக் எண்ட்ல இந்த கெட் மெத்தடு, புட் மெத்தடு, போஸ்ட், அப்டேட் இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். 200 சக்சஸா இருந்துச்சுன்னா ரூம்ஸ் கொடுக்கணும்.
சக்ஸஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துட்டு லாக், இது நீங்கள் கொடுக்கறது. ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு இதை வந்து கொடுக்கணும். இதில் வந்து நம்ம லாக் அவுட் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா வந்துட்டு குக்கியை வந்து ரிமூவ் பண்ணி விடணும். யூசரோட குக்கியை வந்து ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா ஜஸ்ட் டோக்கனை வந்து இது நல் பண்ணி விட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கீஸ் வந்து இருக்கு, தெரியுதுங்களா? இதுதான் இந்த டோக்கன். குக்கீஸ் தான் நம்ம டோக்கன். இந்த ஜஸ்ட் இந்த டோக்கனை வந்து நல் பண்ணி விட்டோம்னா போதும். அதாவது நல்லுனா வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு இது இருக்கு, அதாவது வேல்யூ இருக்காது, ஜீரோன்னு சொல்லி ஆயிடும். அதுதான் நல்லு அன்டிஃபைன்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கு. அதெல்லாம் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். நல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை வந்து ஜீரோ பண்ணி விட்டுரும். ஜஸ்ட் சிம்பிள். இதுதான் லாக் அவுட்டு. இதுக்கு வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இன்னொரு இது வந்து கிரியேட் பண்ணுவோம். ஆட் ரெக்வஸ்ட் ஆச்சு. இது வந்து ஒரு லாக் அவுட். ஓகே, இது வந்து ஒரு கெட் மெத்தட். கரெக்டு. ஜஸ்ட் இது வந்து கொடுத்துக்கோங்க, லாக் அவுட். இதில் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் யூசர் லாகின்ல இருக்காரான்னு பார்க்கணும். லாகின் ஆயிடுச்சு, சேவ் பண்ணியிருக்கோமா? பண்ணியிருக்கோம். லாக் அவுட் வந்து நான் ஜஸ்ட் கெட் மெத்தட் அதனால கொடுத்தேன்னா யூசர் லாக் அவுட் சொல்லி வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா யூசர் லாக் அவுட். ஓகே, டேட்டா பேஸில் வந்து அது ஒரு யூசர் தான் இருக்கும். நீங்கள் இதில் எத்தனை யூசர் வேணாலும் கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் யூசர் கிரியேட் பண்ணும்போது இமெயில் ஐடி வந்து வேணும். நீங்கள் இமெயில் ஏன் இந்த மாதிரி நம்ம ஓடிபி வெரிஃபை பண்ணி பண்ணுறோன்னா யூசர் வந்து ஒழுங்காக வெரிஃபை பண்ணும். அது இமெயில் ஐடி வச்சிருக்காரா இல்லையான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது தான், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். இப்போ இந்த இடத்துல லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்து பார்க்குறேன். நம்ம கொடுத்த இந்த எரர் மெசேஜ், அது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எரர் மெசேஜ் நிறையா கொடுத்து வச்சுருக்கோம். இன்வேலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டு, இது வந்து நம்ம கொடுத்து பார்க்குறோம். ஜஸ்ட் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது நான் குட் நாட் கெட் ரெஸ்பான்ஸ், ஸோ சேட். எரர் வந்து வந்திருக்கு. என்னன்னா இன்வேலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டுன்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல வரல. நான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு, லாகினும் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூசர் வந்து வெரிஃபை பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது. இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதாவது JSON வெப் டோக்கன் வச்சு எப்படி ஒரு யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒன்லி ஃபார் பேக் எண்ட். நம்ம ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங்காக வந்து பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட் யூஸ் பண்ணி, இப்போ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணது எக்ஸ்பிரஸ்ஸு. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ வந்து இருக்கும், அந்த இன்வாய்ஸ் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறது. அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இது ஒன்லி பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எலக்ட்ரிக் அண்ட் டெக்கோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.